ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் அரங்கம். நம்ம அரங்கத்துக்கு நீங்கள் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதோட நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்ற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது அழகு இந்த வாரம் என்ன நடக்க போகுது, யார் தெரிக்க விட போகிறாங்க பார்த்தலாமா? அழகு சீரியலில் மதி பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்கன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சுரேஷ் டீயை குடிச்சிட்டு கப்பை கீழே வச்சுட்டு போயிட்டாங்களாமா. ஒரு பொண்டாட்டி புருஷன் டீ குடிச்சிட்டு கப்பை வச்சுட்டு போகிறோம், அதை கூட எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க மாமியார். அதுக்கு அந்த கப்பை அவர் கொண்டு போய் சிங்க்ல போட்டுருக்கலாம்ல அப்படின்றாங்க மதி. உடனே பார்த்தா என்னதான் உங்க வீட்டில் வளர்த்து வச்சிருக்காங்களோ, ஒரு விஷயத்துக்காவது நீ எதிர்த்து பேசாம இருந்திருக்கியா அப்படின்னு அவங்க மாமியார் சொல்ல, என்னெல்லாம் எங்க வீட்டில் நல்லா தான் வளர்த்துருக்காங்க, நீங்க தான் உங்க பிள்ளைய சரியா வளர்க்கல அப்படின்னு சொல்ல பெரிய பூகமே வெடிச்சிடுது. பார்த்தா சுரேஷ் வேலையிலேருந்து வந்த உடனே என்னை இவ உன்னை சரியா வளர்க்கலன்னு சொல்லிட்டாடா, பிள்ளைய ஒழுங்கா வளர்க்குறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாடான்னு அவங்க அம்மா ஆரம்பிச்சு வச்சிடறாங்க. உடனே சுரேஷ் ஒழுங்கா எங்க அப்பா அம்மாட்ட நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, மன்னிப்பு கேட்க முடியாது, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு அழகுமதி சொல்ல, உன்னை எல்லாரும் கன்வின்ஸ் பண்றாங்க. மெயினா மலர் ஒரு மன்னிப்பு தானே கேட்டுட, இந்த பிரச்சனை இதோட முடியட்டும் அப்படின்னு மலர் சொல்லும் போது மலரையே திட்டி விட்டுறாங்க மதி. நீங்க இப்படி மன்னிப்பு கேட்டு தான் நீங்க இந்த வீட்டுல இந்த நிலைமையில இருக்கீங்க, என்னையும் அப்படி மாற சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சுரேஷ் சொல்ல, நீங்க ஒண்ணு என்ன வெளியே அனுப்ப தேவையில்ல, எனக்கு என்னோட சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மதியை வீட்டை விட்டு வெளியேறாங்க. நல்ல செமையா தெரிக்கிற ப்ரமோ இல்லையா? சூப்பரா இருந்தது. எபிசோடுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சீரியல்ல உங்களுக்கு பிடிச்சது யாரு? எல்லாத்துக்கும் சரின்னு போற அழகு மலரா, இல்ல தப்புன்னா தப்பு நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நிக்கிற அழகுமதியா, யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.